ரைட் பிள்ளைகள், நாங்கள் நியூட்டனின் இயக்க விதிகள் பார்த்தேன். நியூட்டனின் இயக்க விதியில் முதலாம் விதி எந்த பார்த்தேன்? நாங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். முதலாம் விதி எந்த? முதலாம் விதி எந்த? ஓய்வு நிலையில் அல்லது இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளில் சமப்படுத்தப்படாத விசை ஒன்று தாக்காத விதத்து, அதாவது விளைவு விசை ஒன்று தாக்காத வரையில் ஓய்வில் இருக்கும் பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் தொடர்ந்து சீரான வேகத்துடன் இயங்கும். ரெண்டாவது விதிக்கு 2 பாயிண்ட் பார்த்தோம் நாங்கள். ஒன்று நீங்கள் ஓடலில் பார்த்தோமாய், ஒரு பொருளில் தொழிற்படும் ஆறுமுடுதலானது விசைக்கு நேர்வீத சமனாகவும் திணிவுக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும்னு பார்த்தோம். அல்லது இன்னொரு மாயம் செல்லலாம். நான் 2 நிறுவி காட்டினேன். அடுத்து என்ன செல்லலாம்? என்ன? ஒரு பொருளில் ஏற்படும் உந்த மாற்றமானது அந்த அதில் தாக்கும் விசைக்கு நேர்வீத சமனாகவும் அதே நேரம் விசையின் திசையிலும் ஈக்குமென்று பார்த்தேன். இந்த இப்போ நாங்கள் உந்த மாற்று வீதமானது விசைக்கு நேர்வீத சமன்ற கான்செப்டிலிருந்து F7ma நிறுவி எடுத்தேன். ரைட்டா? அதுக்கு போகிற 3ஆம் விதி எந்த பார்த்தா, ஒவ்வொரு தாக்கத்திற்கும் பருமனின் சமனானதும் திசையில் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டுன்னு பார்த்தேன். ரைட்டா? இவ்வளோ நேற்று பார்த்தேன். அதிலிருந்து நாங்கள் F7ma என்ன செஞ்சேன்? நிறுவி எடுத்தேன். சரிதானே? F7ma நிறுவி எடுத்தேன். F7ma நிறுவி எடுத்ததுலேருந்து நாங்கள் என்ன கேள்வி பார்க்கல. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஒரு இலையை தந்து ஒரு இலையில் ஒரு திணிவொன்றை தொங்க விட்டால், அதாவது இலேசான ஒரு இலையில், இலேசான இலை என்றால் பாரமற்ற இலை, இலேசான இலை என்றால் அந்த இலையிட திணிவு 0. பாரமற்ற இலையொன்றின் மீது ஒரு திணிவை தொங்குட்டால் இலையிலையும் அந்த திணிவிலையும் தாக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் குறிக்கி அப்படின்னு பார்த்தேன். விளங்கினா? அதை எப்படி குறிச்சா? இப்போ எங்களுக்கு தெரியும், இதில் நிறை mg ஒன்று தாக்கும். அதாவது mg W. இந்த mg மறுதாக்கம் எங்கே இருக்கும்? புவியிட மையத்தில் இருக்கும். வெரி குட். ரைட்டா? நிறை mg மறுதாக்கம் எங்கே இருக்கும்? புவியிட மையத்தில். இப்படி வர கீழுக்கு விழப்பாக்கும். கீழுக்கு விழாமல் யாரை பிடிச்சிட்டீங்க? இலை. இலை இவர் என்ன செய்யும்? மேல் நோக்கி இருக்கும். அப்போ இதை நாங்கள் கல்வி எடுத்தோம் என்னால் இலையையும் திணிவையும் கல்வி எடுத்தோம் என்றால் இலை என்ன செய்யும்? இவரை மேல் நோக்கி T1 ஒரு விசையை குடிச்சிருக்கும். இலையில இந்த புள்ளியில தீக்கும் கீழ் நோக்கி விசை T1 இருக்கும். இது ஒரு இலேசான இலையானதாக இருந்தால், நாங்கள் நேற்று விளங்கப்படுத்தினோம் உங்களுக்கு, இலேசான இலையானதாக இருந்தால் இலை முழுவதும் எப்படி இருக்கும்? இழுவை சமனானதாக இருக்கும். இலை முழுவதும் இழுவை சமனானதாக இருக்கும். இலைக்கு ஒரு திணிவு இருந்து என்றால், இலைக்கு ஒரு திணிவு இருக்குது என்றால் என்ன நடக்கும்? இலை முழுவதும் இழுவை சமனாயிருக்குமா? மேலுக்கு போக போக இழுவை கூடிட்டு போ. விளங்கிட்டா? அது எப்படி இருந்தாலும் நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஹோம்ஒர்க் தந்த. ரைட்டா? நம்ம ஒப்பி வாக்கல் நீங்கள் ஒப்பி வாக்கன்னு சொன்னதான். ரைட்டா? ஒப்பி பார்த்து வெளியே போடையில நீங்கள் சின்ன பிள்ளைங்கள, சரிதானே? நீங்களே அடல்ட்ஸ், யூஆ அடல்ட்ஸ். ஓகே, அடல்ட்ஸ் தான் எல்லாரும். இல்லை சின்ன பிள்ளை சிறுவத்தின கொண்டாடு பரவாயில்லை, டீனேஜ் கூட பரவாயில்லை, சிறுவர் தானே. பட் இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு பெரிய உள்ளமாக விளங்குதான் நான் ஒப்பி வாக்கல விஷயத்துல என்ன செய்ய. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தந்த. இப்படி ஒரு கப்பி தொங்க விடப்பட்டிக்கு, இந்த கப்பி இலேசானதுன்னு சொன்ன, கப்பிக்கு திணிவு இல்லைன்னு சொன்ன. இந்த கப்பியின் மேலாக சுயாதீனமான ஒரு இலையை போட்டு அந்த இலையில M1 M2 2 திணிவுகளை தொங்குட்டிங்கன்னு சொன்ன. ரைட்டா? இப்போ இதில் தாக்கு விசைகளை குறித்து தனித்தனியாக கல்வி எடுத்து ஒரு படம் வரைய சொன்னேன். வரைஞ்ச எல்லாரும்? ரைட். நான் இப்போ வரையதான், நீங்களே சரியாக வரைஞ்சிக்கலான்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? இந்த கப்பி லேசானது என்றால் திணிவு இல்லை என்றால், கப்பிக்கு திணிவு இல்லைன்னு அர்த்தமே. அப்போ ரைட், இப்போ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ரைட்டா? ரைட். ஓடிவா. ரைட். இப்போ பார்த்தென்றால் இங்கே M1 திணிவு வண்டிக்க, இந்த M1 திணிவிட நிறைய தொழிற்படுமா ஏற்படாதா? என்ன தொழிற்படும்? M1G. இது நிறைய என்ன தொழிற்படும்? M1G. புவி ஈர்ப்பினால் தொழிற்படும். மறுதாக்கம் எங்கே? புவி மையத்தில். again M2 திணிவண்டால் ஆயுட நிறைக்கும் M2G. ஈட மறுதாக்கம் எங்கேக்கும்? புவியிட மையத்தில். இப்போ இந்த M1G என்ற திணிவின் காரணமாக இந்த திணிவு கீழ் நோக்கி வரப்பாக்கும். அதை யார் இழுத்து பிடிக்கும்? இந்த இலை தான் கீழுக்கு வராமல் இழுத்து பிடிச்சிட்டீங்குமே. அப்போ இலை என்ன செய்யும்? இதன் மீது மேல் நோக்கி ஒரு T என்ற இழுவிசைய கொடுக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு வேலை செய்யலும். இதை கொஞ்சம் இப்படி கழட்டி எடுத்தென்றால், இந்த திணிவை மட்டும் கழட்டி எடுத்தென்றால்
ரைட்டா? இந்த திணிவை மட்டும் கழட்டி எடுத்தோம் என்றால் M1 திணிவு, இந்த M1 திணிவுல நிறை M1G ஒன்று தாக்கும். அதே நேரம் இந்த இலை இவர் கீழுக்கு விழுவதை தவிர்க்கும் முகமாக மேல் நோக்கி என்ன செய்யும்? ஒரு இழுவிசை T1 வழங்கும். ரைட்டா? ஒரு இழுவிசை T1 வழங்கும். ரைட்டா? ஒரு இழுவிசை T1 வழங்கும். இப்ப இந்த T1 மறுதாக்கம் எங்க இருக்கும்? இலையில இருக்கும். இலையில எங்க நோக்கிக்கும்? கீழ் நோக்கிக்கும். வெரி குட். அப்ப இலையில இவரத்துல T1 ஒன்றிக்கும் கீழ் நோக்கி. விளங்கினா? இப்ப இது இலேசான இலை என்ன சொன்னேன்? இலேசான இலை என்ன? இலை முழுவதும் இழுவை சமன். அப்ப இங்க T1 என்றால் இலை முழுவதும் T1 ஆகும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த T1 ஒன்று இழுவிசை கீழ் நோக்கி தாக்கத்தால இந்த இலை இப்ப இந்த திணிவின் மீது T1 மேல் நோக்கி, இலையின் மீது T1 கீழ் நோக்கி. அப்ப இலை எடுத்தென்றால் இலையின் மீது T1 ஒன்று என்ன செய்யும்? கீழ் நோக்கி தாக்கும். விளங்கிட்டா? இந்த T1 இந்த T1 எப்படி இருக்கும்? தாக்க மறுதாக்க ஜோடிகளா இருக்கும். விளங்கிட்டா? ரைட். இப்ப இந்த T1 இழுவிசையின் காரணமாக இவர் இந்த கப்பியை பிடிச்ச அந்த எங்க நோக்கி இழுக்கும்? கப்பியை பிடிச்ச எங்க நோக்கி இழுக்கும்? கீழ் நோக்கி இழுக்கும். கப்பியை பிடிச்ச எங்க நோக்கி இழுக்கும்? கப்பியை பனிக்கு தானே இழுப்பாருங்க. திணிவு கப்பி எங்க இழுக்கும்? பனிக்கு தானே இழுக்கும். மேலுக்கு தள்ளுமா கப்பியை? கப்பியை பனி இழுக்கும். அப்ப கப்பிய கீழ் நோக்கி இழுக்கும். அப்ப கப்பி எடுத்தென்றால் கப்பியில கீழ் நோக்கி ஒரு T1 தாக்குமா தாக்காதா? தாக்கும். அப்ப கப்பிய கீழ் நோக்கி T1 ஒரு இழுவிசையை கொடுத்து இந்த புள்ளி இழுக்கு என்றால் கப்பி இந்த புள்ளியில இந்த இலை எந்தையும் மேல் நோக்கி T1 கொடுத்து இழுக்குமா இருக்காதா? எனக்கு இந்த புள்ளி இழுப்பாரு. இந்த புள்ளியில இவர்தான் இந்த கப்பியோட ஜொயிண்டாகவே உள்ளே. அந்த புள்ளியில இந்த இலை T1 ஒரு இழுவிசையை கொடுத்து கப்பியை கீழ் நோக்கி இழுக்கு என்றால் கப்பி இவரை T1 இழுவிசையை கொடுத்து மேல் நோக்கி இருக்கும். அப்ப இவ்விடத்துல T1 ஒன்று மேல் நோக்கி தாக்கும். விளங்கிட்டா? இவரும் தாக்க மருதாக்கம், இவரும் தாக்க மருதாக்கம். விளங்கிட்டா? ரைட். அதுக்கு பிறகு நான் இன்னொரு விஷயம் என்ன பாருங்க உள்ள, கப்பியில வாங்க, கப்பியில இலை ஒன்று போட்டா அந்த இலை இப்படி சுத்தி வருமே, இப்படித்தானே சுத்தி வரும். விளங்குதா உள்ள? இப்படித்தானே கப்பி இலை ஒன்று சுத்தி வரும். இப்படி சுத்தி வரண்டால் இது ஃபுல்லா ஒரே இலையா இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க. கப்பிலே இலை சுத்தி வருது என்றால் அந்த இலை முழுவதும் எப்படி ஒரே இலையாயிக்குமா? இல்ல, ஒரே இலை. நான் பார்த்த இலேசான இலையில இலை முழுவதும் எப்படி இருக்கும்? இழுவை சமனாயிக்கும்னு பார்த்தா இல்லையா? அப்ப இந்த இலையில இவர்ல T1 என்ற ஒரு இழுவை இருந்தால் இங்கே வந்திக்கும் T1 தான் நிற்கும். விளங்கிட்டா? இப்ப என்ன நடக்கும்? இந்த M2G இந்த இலையை பிடிச்சி கீழ் நோக்கி இழுக்கும், இலை இந்த M2G பிடிச்சி மேல் நோக்கி இழுக்கும். அப்ப இந்த M2G எடுத்தென்றால் M2 எடுத்தென்றால் அதுல M2G என நிறை தாக்கும். இந்த திணிவு இலையை பிடிச்சி கீழ் நோக்கி இழுக்கும், இலை அந்த திணிவை பிடிச்சி மேல் நோக்கி இழுக்கும். நான் சொன்ன இலை முழுவதும் இழுவை சமனண்டு. ஏன்? இலேசான இலை தானே. இலை முழுவதும் எப்படி இழுவை சமனாயிக்கும். அப்ப இவ்விடத்துல இந்த திணிவை பிடிச்சி இழுக்க விஷயத்த பருமன் எவ்வளவு ஆயிக்கும்? மேல் நோக்கி இழுக்க T1 ஆயிக்குமே, T1 ஆயிக்கும். அப்ப மேல் நோக்கி தாக்கு இழுவை T1. ரைட்டா? ரைட். அப்ப இந்த இலையை கழட்டி எடுப்போமே, இப்ப அந்த இலையை கழட்டி எடுப்போம் மீனை. ரைட்டா? இலையை நான் சும்மா உடைச்சிக்க இவர்த்தால. இப்ப இலையில இலை இப்படி இருக்குது, இலையில இந்த புல்லு இந்த திணிவை மேல் நோக்கி இழுத்தா T1 கொடுத்து, அப்ப இந்த புள்ளிய இலைடிக்கு அந்த இலையை பிடிச்சி இந்த திணிவை என்ன செய்யும்? கீழ் நோக்கி இருக்கும். T1 கீழ் நோக்கி. விளங்கிட்டா? எகைன் இவர்த்தே வாங்க, இலையில கப்பியை பிடிச்சி என்ன செய்யும்? கீழ் நோக்கி இழுக்கும். அப்ப கப்பியில இப்படி T1 ஒன்று ஆகும். ஓகே? கப்பியில இப்படி T1 ஒன்று ஆகும். சரிதானே? அப்ப இலையில இவர்ல இலையில மேல் நோக்கி T1 ஒன்று ஆகும் இந்த புள்ளியில. சரியா? இப்ப நான் எல்லாத்தையும் குறிச்சிட்டேன். இப்போ நான் இது கொஞ்சத்தையும் கழட்டி எடுத்து குறிச்சி முடிஞ்சு. இப்போ இது ஆரம்பிச்சோம், இந்த இலை மிச்சம். ரைட்டா? இந்த இலை தான் இந்த மொத்த செட்டப்பையும் என்ன செஞ்சுட்டு தாங்கிட்டு. விளங்கிட்டா? சரிதானே? இப்ப கப்பி எடுத்து பார்த்தென்றால்
கப்பியில கீழ் நோக்கி T1 கீழ் நோக்கி T1. இந்த இலை இப்ப இந்த கப்பி எங்க நோக்கி வர பார்க்கும்? சொல்லுங்க, கப்பி எங்க நோக்கி வர பார்க்கும்? கீழுக்கே வர பார்க்கும். பிஞ்சு கொண்டு கீழே தான் வர பார்க்கும். கீழுக்கு வராம யாரு பிடிச்சிட்டு இருக்கும்? இலை. இந்த இலை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த இலை அப்ப இந்த கப்பி எங்க நோக்கி இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். அதை நான் T2 குறிக்கிறேன். ரைட்டா? T2. அப்ப இந்த இலை இந்த கப்பியை T2 ஒரு விஷயம் கொடுத்து மேல் நோக்கி இழுத்தண்டால் கப்பி இந்த இலைய கப்பியில என்ன செய்யும்? கீழ் நோக்கி T2 கொடுத்துருக்கும். இந்த இலையை காட்டி எடுக்க நான் இப்ப எனக்கு T2 ஒரு விஷயம் கொடுத்து கீழ் நோக்கி இருக்கும். இல்லைங்கதா? இப்ப இந்த இலையில கீழ் நோக்கி T2 தான் இருக்கும். விளங்கிட்டா சொல்ல ரெடாக்கு மேலே பேசிடும், அதுக்கு மேலே பேசுறது. இப்போ இது கொஞ்சம் விளங்கினா உடைச்சது கிளியரா உள்ள எப்படி உடைச்சி எப்படி விளங்கப்படுத்துன்னு விளங்கினா உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே? பின்னுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் டவுட் இல்லையா? நீங்க ஈர்ன படத்தோடி ஒப்பிட்டு பாருங்க பார்க்கும். சரியா கீரிக்காண்டு ஒப்பிட்டு பார்த்தா சரியா எல்லாரும்? பாருங்க உள்ள. இப்ப நீங்க சொல்லுங்க, இது M1 திணிவு, இது M2 திணிவு. M1 திணிவை தாங்கதும் T1, M2 திணிவை தாங்கதும். இப்ப நான் மேல் நோக்கி தானே இழுக்கும், இது மேல் நோக்கி தானே திணிவு இழுக்கும். இந்த M1 திணிவை தாங்கதும் T1, M2 நிறைய தாங்கதும் T1 தான். ஆனா M1 M2 பருமன்ல சமன் இல்ல, பருமன்ல சமன் இல்ல. அப்படி என்றால் இவங்க இப்படி கிடையா வைப்பாங்களா? என்ன செய்யும்? ஒருத்தர் கீழே இறங்குவார், ஒருத்தர் மேலுக்கு ஏறுவார். யாரு கீழே இறங்கும், யாரு மேலுக்கு ஏறும்? யாரு பாரம் கூடையோ அவரு கீழே இறங்குவார், யாரு பாரம் குறைச்சலோ அவரு மேலுக்கு ஏறு. இப்ப விளங்குதா? நாங்க கப்பி ஒண்ணு பாரம் ரெண்டு சமன் இல்லா திணிகளை தொங்குட்டா ஒன்று மேலுக்கு ஏறி ஒன்று கீழே இறங்கு. ஏன் இப்ப அது சமநிலையை நீங்கிக்கணும் என்றால் எதிர நிறைக்கு சமனான விஷயம் இதால கொடுத்திக்கணும். அப்ப இதான் முன்னுக்கு மேலே கீழே கசையணுமா? ஏலா. எதிர நிறைக்கு சமனான விஷயம் இது கொடுத்திக்கணும். அப்ப இதுக்கு மேலே கீழே கசையணுமா? ஏலா. இந்த T1 என்றது M1க்கும் சமன் இல்லை, அதாவது M1Gக்கும் சமன் இல்லை. இந்த T1 என்றது M2Gக்கும் சமன் இல்லை. விளங்கிட்டா? சோ பாதம் யாரு கூடையோ M1 திணிவு கூடிய எடுத்தால் M2 விட M1 கீழ் நோக்கி யார் முடியும், M2 மேல் நோக்கி யார் முடியும். அப்ப இங்க ஒரு கீழ் நோக்கி யார் முடி அளிக்கும், இங்க மேல் நோக்கி யார் முடி அளிக்கும். இங்க நான் செல்லவார விஷயம் என்ன என்றால், இந்த இலை ஒரு நீலா இலையா இருந்தால், அது இந்த நீலா இலை உள்ளைகள் சில இப்போ ஒரு லாஸ்டிக் எடுங்களே, லாஸ்டிக் என்ன லாஸ்டிக் என்றால் இந்த இழுத்தா இழுபடும் நல்லா. அப்படிப்பட்ட ஒன்று எடுத்தென்றால் அதை இழுக்க 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 அதை என்ன செஞ்சுட்டு போகும், இழுபட்டு கொண்டே போகும். நீலா இலை என்றா இருந்த இப்போ சில டைம் ஒரு நூல் எடுங்களே பிடிச்சி இழுக்க இழுக்க அது இழுபட்டு கொண்டே போகுமா? கொஞ்சம் எங்களுக்கு விளங்காத அளவுக்கு சின்ன ஒரு இழுவை நீக்கும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், அது பிஞ்சிடும். விளங்குதா? அப்போ ஒரு நீலா இலை எடுத்தென்றால் அந்த இலை வழிய ஆறு மூடுகள் எப்படி இருக்கும், சமனாய். விளங்கினா? அதாவது இது ஒரு ஃபுல்லா ஒரு நீலா இலைன்னு எடுத்தால் இந்த இலை மேல் நோக்கி ஆறு மூடுகள் ஏல போனால், இங்கெல்லாம் ஆறு மூடுகள் ஏல போனால் இங்கேயும் ஆறு மூடுகள் ஏல, ஆனா கீழ் நோக்கி வரும். விளங்கிட்டா? அப்படி நடக்கணும் என்றால் அந்த இலை கீழ்கொண்டு ஏல் வந்த அது ஒரு நீலா இலையா ஆயிக்கணும். நீலக்கூடி இலையா இருந்தா நடக்குமா? நடக்கும். அதுதான் அதுக்கு ஒரு லாஸ்டிக் எடுங்களே, இப்படி ஒரு லாஸ்டிக் இருக்கு, நீங்க இங்கேயும் பிடிச்சிருக்கு இங்கேயும் பிடிச்சிருக்கு, இவர் என்ன செஞ்சீங்க வைக்கும், இப்படி இழுபடுமே இழுபடுமே இழுபடைச்சிருக்கு. இவட நீக்கிறது இப்படியே ஈக்கிய மாதிரி இங்கே நீக்கதான் இழுபட்டு வர மாதிரி சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலா பாகச்சிருக்கு, ப்ராக்டிக்கலா பார்த்து நடுவு லீக்கிறது அப்படி செட்டப் அப்படி இந்த மாதிரி மற்ற இழுபட்டுக்கு வரவங்க கண்ணுக்கு விளங்கு அதெல்லாம் நடக்க ஃபுல்லாக இழுபடு. அந்த டைம்ல இருந்து எனக்கு என்னால் துணிக்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இழுவிசையால் இழுபடும். அதே நேரம் துணிக்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆறுமுடுகளை கொண்டிக்கும், ஒரே ஆறுமுடுகளை கொண்டிக்கும். அதை பார்த்தீங்கன்னா கேள்வி பின்னால் வரும். விச்சுருள் என்ற செக்ஷனை படிப்போம். விச்சுருள் தெரியுமா? கம்பிச்சுருள். கம்பிச்சுருள் ஒன்று இப்படி இருந்தால் இதை பிடிச்சி இழுக்கச்சிருக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருபட்டுக்கு வருமே. அந்த டைம்ல ஆறுமுடுகள் சமனில்லாத கான்செப்ட் ஒன்று வர, அதை பற்றி நாங்கள் பின்னால் வைப்பது நான் குழப்ப விரும்பல. அப்போ நீங்கள் இனி விலங்கெடுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். நான் இலை வழிய, அதாவது நீலா இலையாக இருந்தால் அந்த இலை முழுவதும் ஆறுமுடுகளை பிடிக்கும், சமனாயிக்கும்.
ஒவ்வொரு துணிக்கையிடையும் இந்த துணிக்கை உடைச்சுன்னு வைங்களேன், சின்ன சின்ன துணிக்கையெல்லாம் உடைச்சுன்னு வைங்களேன், ஒவ்வொரு துணிக்கையிடையும் கதிகள் சமனாய் விளங்கிட்டா? கதி 6 முடிவுகள் சமனாய்க்கும். யாருக்கு மட்டும்? நீலா இலைக்கு. இழுபடக்கூடிய இலையா இருந்தால், இந்த மாதிரி இழுபடக்கூடிய ஆளா இருந்தால் அப்படி சமனாக ஈக்காது. அப்போ உங்களோட கேள்வியில தரக்கூடிய எல்லா இலைகளுமே நீலா இலையா தான். நீ ஏன் நீலா இலையா இருந்தால் மட்டும்தான் நீங்க 6 முடிவுகள் சமன் போட்டு உங்களுக்கு கேள்வி செய்யலாம். 6 முடிவுகள் சமன் இல்லைன்னு வந்துட்டா உங்களுக்கு கேள்வி செய்ய கஷ்டம். அப்போ எங்கட சிலபஸ்ல வரக்கூடிய இலைகளும் நீலா இலையா தான். நீ அப்போ எங்கட சிலபஸ்ல வர இலைகள் எப்படிப்பட்ட இலைகள்? ஒன்று இலேசான நீலா இலைகளாய். ரைட்டா? இதுக்குள்ள வரக்கூடிய வினாக்கள். இழுபடக்கூடியது வரும். நான் நேரப்படி சொன்ன மாதிரி திணிவு கொண்டதும் வரும். அது வார டைமுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிதானே? இப்போது இலேசானது நீலா இலை தான் இங்கேக்கு வரப்போம். இல்லைங்கிட்டா? அப்போ அதை எழுதி வருவோம். ரைட். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, கேள்வி என்றால் அவசரமாக செல்லையும் பாருங்க. ஒப்பமான கப்பி ஒன்றின் மீதா செல்லும் பிள்ளைகள். ஒப்பமான கப்பி என்ற வசனத்தை யூஸ் பண்ணிக்கு. கப்பியால இலை ஒன்று மேலால போச்சிருக்கு. அந்த இலையின் மீது ஒரு உராய்வு கொடுக்கப்படலாம். கொடுக்கப்படணுமா இல்லவா? கொடுக்கப்படும். அப்போ உராய்வு இல்லைன்னு செல்லணுன்றதுக்காக வேண்டியதான். எந்த இல்லையான்? ஒப்பமான கப்பி என்று செல்லான். ஒப்பம் இல்லாத கப்பி என்றால் கரடு முரடான ஒரு கப்பியா இருந்தால் இங்க இந்த இலை பயணிக்கிருக்கு. இவர் கீழ் நோக்கி இலை ஈடுபடுத்திருக்கு. அவர் என்ன செய்யும்? மேல் நோக்கி ஒரு உராய்வு கொடுக்கும். அப்படி எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டால் கேள்வி கொஞ்சம் கடினமாயிருந்தா எங்களால் செய்ய கஷ்டம். ஸோ அதனால இலேசான கப்பியை தான் சொல்லிட்டேன். ரைட்டா? ரைட். அதே போல இலேசா நீல முனிவுக்கு 8 கிலோகிராம் 2 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்டுள்ளன. அத்திணிவுகள் இயங்க விடப்படும். திணிவுகளின் ஆர்முடுகளையும் இலையில் உள்ள இழுவையையும் காண்க. பிள்ளைகள் பாருங்க. நான் பேச தொடங்கிட்டு நீங்கள் இப்போ வாய முடிக்கணும். 80 நியூட்டன் கீழ் நோக்கி, இங்க 20 நியூட்டன் நிறை கீழ் நோக்கி. ரைட்டா? இந்த 80 நியூட்டன் கீழுக்கு விழப்பாக்கும். அதை யாரு பிடிச்சி இழுக்கும்? இந்த இலை பிடிச்சி இழுக்கும். அப்ப இந்த இலை இவரின் மீது என்ன செய்யும்? மேல் நோக்கி ஒரு எந்த செய்யும்? TN ஒரு விஷயம் கொடுக்கும். இலை முழுவதும் இழுவை எப்படி இருக்கும்? சமனாயிருக்கும். அப்ப இந்த இலை இவரையும் என்ன செய்யும்? மேல் நோக்கி TN ஒரு விஷயம் கொடுத்து இழுக்கும். விளங்கிட்டா? இப்ப பாருங்க, இந்த திணிவை மட்டும் யோசிங்களேன். இந்த திணிவை மட்டும் யோசித்தால் மேல் நோக்கி T, கீழ் நோக்கி 80 நியூட்டன். இந்த திணிவை மட்டும் யோசிங்களேன். மேல் நோக்கி T, கீழ் நோக்கி 20 நியூட்டன். ரைட்டா? இப்ப நீங்க அடுத்தது இன்னொரு விஷயத்தை விளங்கெடுக்கணும். இங்க 80 நியூட்டன், இங்க 20 நியூட்டன். எங்க நிறை கூட? இங்க நிறை கூட. அப்ப இவரு கீழ் நோக்கி A என்ற ஆர்முடலுக்கு உட்படும். இவரு மேல் நோக்கி A என்ற ஆர்முடலுக்கு உட்படும். அப்ப இவரு கீழ் நோக்கி A என்ற ஆர்முடல் என்றால் இந்த திணிவு என்ன செய்யும்? கீழ் நோக்கி A என்ற ஆர்முடலுக்கு உட்படும். இந்த திணிவு அப்படி கீழுக்கு வருமே. அப்ப இந்த திணிவு கீழ் நோக்கி A என்ற ஆர்முடலுக்கு உட்படும். இந்த திணிவு என்ன செய்யும்? மேல் நோக்கி A என்ற ஆர்முடலுக்கு உட்படும். ஓகே? ரைட். இப்ப எங்களுக்கு இந்த திணிவு தெரியும் 8 கிலோகிராம். ஈட திணிவு எவ்வளவு தெரியும்? 2 கிலோகிராம். இப்ப நான் இந்த திணிவு எடுத்து அதுக்கு F7ma என்ற சமன்பாட்டை யூஸ் பண்ண போறேன். நீங்க சொல்லுங்க, இந்த திணிவு எங்க நோக்கி ஆரம்பிடுது? கீழ் நோக்கி. அப்ப இந்த சமன்பாட்டை எங்க நோக்கி யூஸ் பண்ணணும்? கீழ் நோக்கி யூஸ் பண்ணணும். நீங்க இயக்க சமன்பாடு படிச்சிருப்பீங்க. ஆர்முடுகள திசைகள்ல சமன்பாடு நாங்க யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆர்முடுகளுக்கு எதிர் திசையில யூஸ் பண்ணது ஆர்முடுகளுக்காக எந்த வரும்? முன்னுக்கு ஒரு மைனஸ் வரும். சரிங்களா? நாங்க ஆர்முடுகள் திசையில யூஸ் பண்ணால் ஆர்முடுகள் கீழ் நோக்கி இந்த திணிவுக்கு இவருக்கு தந்த சமன்பாடு F7ma கீழ் நோக்கி தாக்கும் விசை 80, மேல் நோக்கி தாக்கும் விசை T. அப்ப கீழ் நோக்கி தாக்கும் விசை 80, மேல் நோக்கி தாக்கும் விசை T என்ன நீங்க எப்படி போடுவீங்க? 80 மைனஸ் T ஒண்ணுமே 80 sin T. ஏன் 80 கீழ் நோக்கிக்கு அவருக்கு முன்னுக்கு பிளஸ். ஓகே. ஆனா 20 எங்க நோக்கிக்கு? T எங்க நோக்கிக்கு? மேல் நோக்கி. அப்ப அதுக்கு முன்னுக்கு எந்த வரணும்? மைனஸ். ஏன் சாம்பாடு கீழ் நோக்கி ஆயிக்குது. அப்ப 80 மைனஸ் 20 சமன் m into a. m எவ்வளவு திணிவு? எவ்வளவு? 8 into a. ரைட்டா? இது ஒரு சமன்பாடு. 80 மைனஸ் 20 எவ்வளவு? 60. 60 சமன் 8a என்றது ஒரு சமன்பாடு. சாரி நேற்று சமன்பாடு 20 போட்ட T அது மிஸ் ஆயிட்டா. சாரி
இங்கே டிஏ பிள்ளைக்கு மிஸ் ஆகி 20 போட்டா சாரியா மைனஸ் டிஏ இவ்வளோ டிஏ பிள்ளைக்கு நான் வந்து 20 போட்டேன் இந்திய ஒரு யோசனை போட்டேன் சாரியா சாரி ரைட் மேல் நோக்கி டிஏக்கு 80 மைனஸ் டி சரிதானே அப்போ இது ஒரு சமன்பாடு ரைட் இப்போ இதுக்கு போடுங்க எஃப் சமன் எம்ஏ இனி எங்க நோக்கி ஆர முடியுது மேல் நோக்கி அப்போ சமன்பாட்டை மேல் நோக்கி போடு மேல் நோக்கி தாக்கும் விஷயம் எந்த மேல் நோக்கி தாக்கும் விஷயம் எந்த டி அப்போ டி கீழ் நோக்கி தாக்கும் விஷயம் தான் 20 அப்போ டி மைனஸ் 20 சமன் எத்தனை 2 கிலோகிராம் 2 இது ரெண்டாம் சமன்பாடு இப்போ இருபடி சமன்பாடு எவ்வளோ இது ஓலவில் படித்த இது எதுக்கு படித்தேன்னு விளங்குதா இப்போ ஓலவில் இங்கே வந்து ஃபிசிக்ஸில் கணக்கு செய்யுது அதுக்கு தான் படித்தோம் வேறு ஒன்றுக்கும் இல்லை இல்லை நாங்கள் இங்கே படித்தரோம் இருபடி சமன்பாடு அதுக்கு தான் ஓலவில் நாங்கள் சொல்லி வச்சு நீ கொஞ்சம் படித்து கொடுத்து அனுப்புவோம் ஓகே ஒன்றாம் சமன்பாட்டு ரெண்டாம் சமன்பாட்டையும் கூட்ட இருக்கு 80 மைனஸ் டி 80 மைனஸ் டி முதலாம் சமன்பாடுக்கு 80 மைனஸ் டி அதோட கூட்டுக டி மைனஸ் 20 அப்போ ப்ளஸ் டி மைனஸ் 20 சமன் 2ஏவும் 8ஏவும் எவ்வளோ உள்ள 10ஏ தானே டிரெக்டாக போடுங்க 10ஏ இந்த மைனஸ் டீயும் ப்ளஸ் டீயும் எந்த செய்யும் வெட்டிப்பட்டால் 80 மைனஸ் 20 எவ்வளோ 60 சமன் எவ்வளோ 10ஏ ஏ சமன் எவ்வளோ 6ms minus 2 விளங்கிட்டா இப்படி விடைக்கு போக வேண்டியது கிளியரா இப்படிதான் ஆர்முடியில கண்டுபிடிக்க இப்ப ஆர்முடியில கண்டுபிடிச்ச ஒரு அடுத்த கேள்வி கேட்ட இலையிலிக்கு இழுவை இலையிலிக்கு டென்ஷன் எவ்வளோ ரைட்டா இழுவையை காண எப்படி இங்க பாருங்க டி மைனஸ் 20 சமன் 2 அப்படி ஒரு சமன்பாடிக்க இப்ப ஏ தெரியுமே இப்படிதான் நீங்க உடலாம் செஞ்சு 2 சரியா கணிமிக்கிட்டு கொண்ட கண்டுபிடிச்சிட்டு வந்து அதுக்கு போற பிறகு அடுத்ததையும் கண்டுபிடிச்ச அதுதான் இங்கே செய்யுது டி மைனஸ் 20 சமன் 2 ஸோ டி சமன் 2 தர ஏ எவ்வளோ 6 இந்த மைனஸ் 20 அங்கே வந்தா பிளஸ் 20 6 12 12 20 32 நிமிடம் ஸோ இலையிலிக்கு இழுவை எவ்வளோ 32 நிமிடம் விளங்கிட்டா புரியா நீங்கள் செஞ்ச ஆன்சர் சரியான எப்படி பிடிக்கணும் ஒட்டுக்கான பிடிக்கணும் வார இடைவெளிக்கு இழுவை சின்ன திணி விட நிறைய விட கூடுதலாயிக்கணும் பெரிய திணி விட நிறைய விட குறைவாய் சின்ன திணி விட நிறைய விட 20 நீட்டனை விட சின்ன திணி விதானே அதில் நிறைய 20 நீட்டனே அதை விட கூடுதலாயிருந்தா தான் இதை தூக்கணும் மேல் நோக்கி ஆற முடியாது இது மேல் நோக்கி தானே ஆற முடியும் மேல் நோக்கி ஆற முடியணும்னா விளைவு விஷயம் இங்கே மேல் நோக்கி ஏந்திக்கணும் அப்போ இங்கே விளைவு விஷயம் மேல் நோக்கி வரமாட்டால் இதில் 20 நீட்டனை விட இந்த டீ கட்டாயம் கூடுதலாகிக்கணும் விளங்குதா அதே மாதிரி 80 நீட்டன் பெருசாகின்றா தான் டீயை விட இவர் என்ன செய்யும் கீழ் நோக்கி ஆற முடியும் விளங்கிட்டா அப்போ இந்த டீ கட்டாயம் 80 விட சிறிதாகிக்கணும் அப்போ உங்களோட வீடு சரியா வீடு எப்படி கண்டுபிடிக்கணும் என்றால் சிறிய திணி விட நிறைய விட கூடுதலாகிக்கணும் பெரிய திணி விட நிறைய விட குறைவாகிக்கணும் விளங்கிட்டா விளங்கிட்டா இல்லை விளங்கிட்டு அப்போ இந்த மெத்தடில் உங்களுக்கு செய்யணும் இதுதான் எக்யூரேட்டான மெத்தட் இதை நோட் பண்ணிக்கோங்க மெத்தட் 1 போட்டு நான் இன்னொரு ஈஸியான மெத்தட் திரும்ப சொல்லித்தரேன் ரைட்டா அப்போ டக்கா நோட் பண்ணுங்க இன்னொரு மெத்தட் நான் திரும்ப சொல்லித்தரேன் ஆல்ரெடி ஒரு ஃபுல் அப்படி செஞ்சிருந்தேன் ரைட் ஃபுல்லாக பாருங்க மெத்தட் 2ன்றது பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே 80 நியூட்டனு இங்கே 20 நியூட்டனு அப்போ 80 20 விளைவில் எவ்வளோ 60 நியூட்டன் அந்த 60 நியூட்டன் விளைவில் விசையால இந்த 8 கிலோகிராம் 10 கிலோகிராம் மொத்தமாகவே ஆற முடிய போகுது இந்த 60 நியூட்டனால தான் அந்த 8 2 மொத்தமாக 10 கிலோகிராம் ஆற முடிய போகுது ஸோ நான் விளைவுலா எஃப் சமன் எம்ஏ போட்டால் விளைவுல எவ்வளோ 80 மைனஸ் 20 60 திணிவு எவ்வளோ 8 2 10 ஸோ ஏ சமன் எவ்வளோ 6 மைனஸ் ஸோ ஆறு முறையில் இப்படி கண்டுட்டு இதில் ஈஸியாக ஒரு சாப்பாட்டுக்கு எடுத்து பிறகு நாங்கள் டிரெக்டாக கிட்ட வருமா வராதா இது படிக்கலாம் பாடலாம் போட்டு படிக்கணுமா சரிங்கட்டா கிளியராக உள்ள அப்போ 6 முறை இப்படி டிரெக்டாக காணு ஒத்த ஸ்டெப்பில் 6 முறை இப்படி டிரெக்டாக காணிட்டு எங்களுக்கு தெரியும் டி மைனஸ் 20 சமம் 2a அதில் போட்டோம்னா இது வந்துடும் அப்படியே அவசரமாக சரி இப்போ ஃபைனல் பேப்பர் எல்லாம் டேம் பேப்பர் எல்லாம் வரைஞ்சி இப்படி செய்யுங்களா இப்படி செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க
ரைட். அப்ப நோட் பண்ணுங்க. ரைட் பாப்போம். அடுத்த கேள்வி எந்த என்றால் ஒப்பமான கப்பியொன்றின் மீது செல்லும் இலேசான நீலா இலையொன்றின் முனைவிற்கு முறையே 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் திணிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன. இத்திணிவுகள் இயங்க விடப்படுகின்றன. தொகுதியின் பொது ஆர்முடுகளையும் இலையிலுள்ள இழுவையையும் காண்க. பாருங்க, 6 கிலோகிராம் என்றால் 60 நியூட்டன் நிறை, 4 கிலோகிராம் என்றால் 40 நியூட்டன் நிறை. இந்த இலை வர மேல் நோக்கி TN ஒரு இழுவிசையை கொடுத்திருக்கும். இந்த இலை வர மேல் நோக்கி TN இழுவிசையை கொடுத்திருக்கும். இலை முழுவதும் இழுவை சமன். காரணம் இலேசான ஒரு இலை என்றது ஒரே இலையாயிக்குது, இலேசான இலையாயிக்குது, மொத்தம் இழுவை சமனாயிருக்கு. ஸோ இப்போ இந்த திணிவு என்ன செய்யும்? 60 நியூட்டன்றது பாரம் கூட கீழ் நோக்கி ஆர்முடுவோம், 40 நியூட்டன் மேல் நோக்கி ஆர்முடுவோம். அப்போ நான் இந்த 6 கிலோகிராம் திணிவுக்கு F7MA அவர் ஆர்முடுவது கீழ் நோக்கி தானே, கீழ் நோக்கி யூஸ் பண்ணால் கீழ் நோக்கி 60 நியூட்டன், மேல் நோக்கி T. ஸோ 60 மைனஸ் T7 திணிவு 6 கிலோகிராம் 6. சரியா? ரைட். எல்லாம் ரிசல்ட் ஆகிக்கும், பரவாயில்லை. ரெண்டாவது, இந்த திணிவு யூஸ் பண்ண 4 கிலோகிராமுக்கு F7MA திணிவு மேல் நோக்கி யார் முடியுது? மேல் நோக்கி T, கீழ் நோக்கி 40, T மைனஸ் 40 4. இது ரெண்டாம் சமன்பாடு. ஸோ 1 2 கூட்டணும். இருபடி சமன்பாடு 1 2 கூட்டினால் 60 மைனஸ் T பிளஸ் T மைனஸ் 40 சமன் 10. 60 மைனஸ் T மைனஸ் T பிளஸ் T வெட்டிப்பட்ட 60 மைனஸ் 40 20. 20 சமன் 10. A சமன் 2 ms மைனஸ் 2. ஸோ A சமன் 2 ms மைனஸ் 2 என்றால் இந்த சமன்பாட்டில் போட்டு T காணல் மேலவா, T மைனஸ் 40 சமன் 2. ஸோ 2 தர 2 4. Tக்கு என்ன வரும்? ரைட்டா? அப்ப 4 2 8 40 48 நியூட்டன் வரும். ரைட்டா? கிளியரா உள்ள? ரைட். இப்படி மட்டும் செய்யலாம். இப்ப ஆர்முடுகல் லேசா காணலாம். 60 நியூட்டன் 40 நியூட்டன் விளைவுலா 20 நியூட்டன். அந்த 20 நியூட்டன் விளைவு விஷயம் காரணமாக தான் இந்த 10 கிலோகிராம் இயங்க போகுதுன்றால் விளைவுல ஆர்முடுகல் எவ்வளவு? 20 10 பிரிச்சா 2 ms மைனஸ் 2. அதானே வந்து இங்கேயுமே. ஸோ 2 இலக்கா கண்டுபிடிச்சி இதில் போட்டு நாங்கள் விடைக்கு போயிடலாமா இல்லவா? போகலும். சரிதானே? ஸோ எழுதாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு எல்லாரும் எழுதிக்குமா நம்புவேன். என்ன சொல்லுறாங்க? ஒப்பமான ஒரு மேசை. ஒப்பமான மேசைன்னா மீனிங் என்ற பிள்ளை, அந்த மேசையால இந்த பாக்ஸின் மீது எந்த ஒரு உராய் விஷயம் பிரயோகிக்கப்பட மாட்டாது. கரெக்டா? ஒப்பமான மேசைன்னு இந்த மேசையால் இந்த பாக்ஸின் மீது எந்த ஒரு விஷயம் பிரயோகிக்கப்படாது. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸ் 4 கிலோகிராம் 6 கிலோகிராமா? 6 கிலோகிராம். அப்ப 6 கிலோகிராம் பாக்ஸ் என்றால் 60 நியூட்டன் நிறை ஒன்று கீழ் நோக்கி தரும். ஓகே, இங்க 4 கிலோகிராம் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ 40 நியூட்டன் நிறை ஒன்று கீழ் நோக்கி தாக்கும். ரைட்டா? இது ஃபுல்லா ஒரே இலை என்றதால இலை முழுவதும் இழுவை சமன், இலை முழுவதும் இழுவை சமன். இது கீழ் நோக்கில பார்க்கும், இந்த இலை வர மேல் நோக்கி இருக்கும் T. அப்ப இந்த இலையில TN இழுவை செய்யும். இந்த பாக்ஸ் இப்ப என்ன செய்யும்? இப்ப 40 நியூட்டன் இருக்குது, இங்க 6 கிலோகிராம் பாக்ஸ் இருக்குது. இப்ப என்ன நடக்கும் தொகுதிக்கு? தொகுதிக்கு என்ன நடக்கும்? Any guessings? என்ன நடக்கும் தொகுதிக்கு? அம்மா சொல்லுங்க. ஓயிலிக்கும் என்று ஆக்கள். அப்ப எல்லாரும் எக்ஸலரேஷன் 0 வந்த எக்ஸலரேஷன் வந்த நீங்க கை தூக்கினே எக்ஸலரேஷன் வந்த இது வரல. ரைட். இப்ப என்ன நடக்கும்னு கேட்டா பிள்ளைகள், இந்த 60 நியூட்டன் ஃபோர்ஸ்
நிலைக்குத்தா கீழ் நோக்கி தான் தாக்குது. ரைட்டா? இப்போ இந்த 40 நியூட்டனான ஃபோர்ஸ் அகைன் இவர் நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்குது. இந்த பாக்ஸ் எங்க விழ பார்க்கும்? கீழ் நோக்கி விழ பார்க்குமே. அப்ப இவர் கீழ் நோக்கி விழ பார்க்கும். அதை யாரு தடுக்கும்? தடுக்க நினைக்கும் இந்த டி என்றது. அப்ப அவர் என்ன செய்யும்? மேல் நோக்கி பிடிச்சி வைக்கும். விளங்கினா? அதே இழுவிசை டி இந்த இலை வழியே இருக்கும். இந்த இலை இவர் என்ன செய்யும்? முன்னோக்கி இருக்கும் டி ஒரு விஷயம் கொடுத்து. விளங்குதா இல்லை? நீங்க உதாரணத்துக்கு இங்க ஒரு மேசையில ஏதாவது ஒன்றை இதை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இதில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இழுபட்டு வார. ஸோ இங்க நீங்க இந்த திணிவை வச்சிக்கின்ற மீனிங் இதுல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கு, அதாவது ஒரு இழுவிசையை கொடுக்கு. ரைட்டா? இந்த இழுவிசை டி இவரை பிடிச்சி முன்னோக்கி இழுக்கும். இப்படி இவர் முன்னோக்கி போறதை தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? இங்க இவர் முன்னோக்கி போறதை தடுக்கணும்டா இந்த திசையில் ஒரு விசை தாக்கிக்கணும். அப்படி ஏதாவது தாக்குதா? சரிட்டானே, உராய்வு இல்லை என்று. உராய்வு இல்லை என்றால் உராய்வு இருந்தா தடுத்தேக்கும். உராய்வே இல்லை என்றால் தடுக்குமா? முன்னோக்கி போறத தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இவர் என்ன செய்வாரு? முன்னோக்கி ஆர்முடுவார். ஸோ என்ன நடக்கும்? இந்த பாக்ஸ் முன்னோக்கி ஏ என்ற ஆர்முடரோட இழுபடும். இந்த பாக்ஸ் கீழ் நோக்கி ஏ என்ற ஆர்முடரோட இழுபடும். கீழ் நோக்கி வரும். விளங்கிட்டா? உராய்வு இருந்தா வேற கதை, உராய்வு இல்லை. விளங்கிட்டா? உராய்வு இருந்தா விடமாகும். சரிதானே? ஸோ நீங்க சொல்லுங்க, இவர் முன்னோக்கி போறதை தடுக்கிறதுக்கு யார் சரிக்காங்கிற பின்னோக்கி இல்ல. இவர் வலது திசையில் இழுபட்டு போறதை தடுக்கிறதுக்கு இடது திசையில் ஏதாவது விஷயம் கிடைக்குதா? இல்லை. அப்ப இவருக்கு என்ன செய்யலாம்? முன்னோக்கி ஆரம்பிக்கும். இல்லைங்கிட்டா? இப்ப இவர்ல 40 நியூட்டன் ஒன்று இருக்குது. அந்த 40 நியூட்டனின் காரணமா இவர் என்ன செய்யும்? இவரை பிடிச்சி 40 நியூட்டன் நிறைய காரணம் இந்த பாக்ஸ் என்ன செய்யும்? கீழ் நோக்கி ஆரம்பிக்க தொடங்கும். ரைட்டா? இந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தா இந்த பாக்ஸுக்கு நீங்க F7MA யூஸ் பண்ணாலும் F7MA கீழ் நோக்கி யூஸ் பண்ணா கீழ் நோக்கி தாக்கும் விசை 40 நியூட்டன். மேல் நோக்கி தாக்கும் விசை பாக்ஸ்ல T. ஸோ 40 மைனஸ் T ஈக்குவல் டு எவ்வளோ? 4 6 முடிகள் 4 முதலாம் சமன்பாடு. ரைட்டா? இந்த பாக்ஸுக்கு வாங்க. இந்த பாக்ஸ் எங்க நோக்கி யார் முடியுது? இப்படி கிடையாக வலது திசையில. கிடையாக வலது, உங்களுக்கு வலதுதான். கிடையாக வலது திசையில. அதுக்கு F7MA யூஸ் பண்ணால் இந்த பாக்ஸுக்கு இங்க யூஸ் பண்ண F7MA இந்த திசையில போகுது. இங்கே தாக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த இரு விசை T மட்டும். T7 இங்க எந்த தாக்கினா இல்ல. T7 இந்த 6 இறங்கிட்டா இந்த Tக்கு பதிலா எந்த போடணும்? 6 போடணுமே. இல்லைங்க மாடி. இப்போ 40 மைனஸ் T7 4 T7 இந்த 6. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லலாம்? 40 மைனஸ் 6 7 எவ்வளோ? 4. ஸோ 40 7 எவ்வளோ? 10. ஸோ A7 எவ்வளோ? 4 ms மைனஸ் 2. தொகுதி 4 எவ்வளோ? 4 ms மைனஸ் 2. அதாவது இந்த பாக்ஸ் கீழ் நோக்கி 4 ms மைனஸ் 2 ஆர்டோட கீழுக்கு வரும். இந்த பாக்ஸ் முன்னோக்கி 4 ms மைனஸ் 2 ஆர்டோட வரும். விளங்கிட்டா? கிளியரா? அதுக்கு போற ஹேட்டர் இந்த இலையிலிய இழுவை T7 6 ஏக்கு தானே சரி 4 6 4 24. விளங்கிட்டா? T7 6 6 தர 4 24 நியூட்டன். ஸோ ஃபைனல் ஆன்சர் எந்த வரும்? acceleration 4 ms minus 2 இலையிலிய டென்ஷன் இழுவை 24 நியூட்டன். ஓகே? any doubts? no doubts? டோட்டலியா புள்ள தரமா யோசிச்சேனுங்க. இந்த தொகுதியிலேயே விளைவு விஷயம் அந்த 40 நியூட்டன் மட்டும்தான். இந்த 60 நியூட்டன் எந்த சரி செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யல. விளங்கினா? இந்த 60 நியூட்டன் ஒன்றுமே செய்யல. ரீசன் தெரியுமா? 60 நியூட்டன் நிலை குத்தா இங்க கீழ் நோக்கி தான் நிக்குது. ஆனா இந்த பாக்ஸ்ல மூவ்மெண்ட் எங்க நோக்கிக்குது? கிடையாக இருக்குது. கிடையாக இயக்கத்தை நிலை குத்தான விசையை கொண்டு செய்யலாம். விளங்கிட்டா? இந்த பாக்ஸ்ல இயக்கம் கிடையாவே இருக்குது.
ஆனால் இந்த 60 நியூட்டன் நிலை குத்தாவே இருக்குது. அப்போ இந்த 60 நியூட்டனுக்கு இது இயக்கத்தை ஒன்றும் செய்யலாம். விளங்கிட்டா? இங்கே வந்து பார்த்தால் இந்த 40 நியூட்டன் நிலை குத்தா இருக்குது. பாக்ஸ் இயக்கம் எப்படி இருக்குது? நிலை குத்தா தானே இருக்குது இந்த பாக்ஸ் இயக்கம். அப்போ இந்த 40 நியூட்டன் இது இயக்கத்தை பாதிக்கும். இந்த டி இது இயக்கத்தை பாதிக்கும். ஏன் இது இயக்கம் நிலை குத்தாக டீயும் 40 நியூட்டன் நிலை குத்தா இருக்குது. ஏன்னா எந்த நிலை குத்தாக இயக்கம் நடக்குதுன்னா நிலை குத்து விசைகள் மட்டும்தான் அதை பாதிக்கும். கிடையான இயக்கம் நடக்குதுன்னா கிடை இயக்கம் மட்டும்தான் அதை பாதிக்கும். வேறா வருது இதை இன்னும் முன்னுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் நல்லா கிளியர் ஆகும். ஸோ இந்த தொகுதியிலேயே விலைவரி சேர்ந்த இந்த 40 நியூட்டன் தான் நீங்கள் 2 பேரும் மாறுன்றதுக்கு காரணம். அப்போ இந்த தொகுதியிலேயே விலைகள் எவ்வளோ? இப்போ 40. அந்த 40 நியூட்டன் விசையானதான் 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் மொத்தமாக 10 கிலோகிராம் ஆறு முடிய போகுது. எனவே வேஷம் எவ்வளோ? 4 ms. ரைட்டா? கிளியரா? இப்போ வர இந்த 4 வருது, அதே 4 சரிதானே? ரைட். அப்போ இந்த விலங்கு எடுத்து பார்க்கணுமா? எல்லாம் ஒன்றும் செல்லுன்னா ஒரு கேள்வி கொண்டு சொன்னால் அதே பாடம் பண்ணி அடுத்த கேள்வி போடுதல்ல. இப்போ நான் நேரப்பட செய்யணும் விஷயம் சார். அங்கே வந்து ரெண்டுமே நிலை குத்தாவே உள்ளதவங்கின ரெண்டுமே நிலை குத்தா தொங்க வச்சிருக்கு. நான் வந்து என்ன இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி 2 நிலை குத்தா தொங்க வச்சிருக்கு. இப்படி 60 நியூட்டன் இப்படி 40 நியூட்டன் நீந்தால் இதில் தாக்கு இழுவிசை இந்த 40 விட கூடுதலாகிக்கும், இந்த 60 விட குறைவாகிக்கும். அது இங்கே உண்மையன் ரெண்டுமே நிலை குத்தாக உள்ள தொங்குது. இங்கே 2 நிலை குத்தாக தொங்குது. இது கிடையான இயக்கம். இது மட்டும் தான் நிலை குத்தான இயக்கம். என்ன? ஸோ பாடமாக்கி படிக்கல ஒன்றோட இடத்துக்குன்னா அதை அடுத்த பக்கத்து பேர் பாடமாக்கல விலங்கு எடுக்கணும் நான் சொல்லிட்டேன். சரிதானே? விலங்கு எடுத்து செய்ய பரவாயில்ல பரவாயில்லை. யோசிக்கணும் முன்னுக்கு விசில பார்ப்போம். ரைட்டாக ஓடி பேசி நீட்டு எடுத்துட்டு ஓடி வாங்க. தேவம் இல்லை ஆட் பண்ணுவோம். என்ன செல்லிக்கேண்டா கேள்வியில் என்ன கேள்வி? ஒப்பமான கிடை மேசை ஒன்றின் மீது பாருங்க. ஒப்பமான மேசை ஒன்றிக்காம். ஒப்பமான கிடை மேசை ஒன்றின் மீது 7 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு இணைக்கப்பட்ட இலேசான நீலா இலை மேசையின் ஓரத்தில் உள்ள கப்பியின் மீதாக சென்று மறுமுனையில் 3 கிலோகிராம் திணிவை காவுகின்றது. பிள்ளைகள் இந்த படத்தை எக்ஸாம் பேப்பரில் கீறி தரணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இதுதானே மோஸ்டான கொஸ்டின் வரும். அவன் டயக்ராம் தர மாட்டான். நாங்கள் டயக்ராம் கீறி செய்ய வேண்டி வரும். சரிதானே? ஸோ பேசிக்கான ஒன்றரை விஷயங்கள் பழகிக்கோங்க. ரைட்டா? திணிவுகள் இயங்க விடப்படின் பொது ஆறுமுடுகளையும் இடையிலுள்ள எந்தையும் காணும் இழுவையும் காணணும். பாருங்க 3 கிலோகிராம் 30 நியூட்டன் நிறை. இங்கே 7 கிலோகிராம் தான் 70 நியூட்டன் நிறை ஒன்று இருக்கும். பட் இந்த 70 நியூட்டன் நிறை இப்போ பாருங்க இந்த 30 நியூட்டன் நிறைய இழுத்து பிடிக்கும். இவர் டீயான ஒரு இழுவிசையை கொடுத்து அந்த இழுவிசை டீ இலை முழுவதும் நீக்கும். இந்த திணிவை இந்த இலை டீயான ஒரு இழுவிசையை கொடுத்து இழுக்கும். விளங்கிட்டா? ஸோ இவர் டீயான ஒரு இழுவிசையாக இழுபடத்தி இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு இங்கே யார் சரிந்தா இல்லை. ஏன் இது ஒப்பமான மேசை உராய் கொண்டு இருக்காது. ஸோ இவர் முன்னோக்கி 6 முடுகும் மீ என்ற 6 முடுகளுடன், இவர் கீழ் நோக்கி 6 முடுகும் மீ என்ற 6 முடுகளுடன். ஓகேயா? அப்போ இந்த திணிவுக்கு மட்டும் எடுத்து F7 MA போட்டால், அதாவது 7 கிலோகிராம் திணிவுக்கு மட்டும் நீங்கள் F7 MA போட்டால் ஈக்கக்கூடிய ஒரே ஒரு விசை T சமன் 7A. இது ஒரு சமன்பாடு. இந்த திணிவு எடுத்து F7 MA போட்டால் இந்த திணிவு கீழ் நோக்கி 6 முடுகுது. ஸோ கீழ் நோக்கி போடணும். இதை நாங்கள் போட்டால் திசை முக்கியம். காவி சமன்பாடு எல்லாத்துலேயும் திசை காட்டணுமா சமன்பாட்டில்? இப்போ நான் காட்டு அந்த மாதிரி காட்டணும். ரைட்டா? F7 MA கீழ் நோக்கி 30 மைனஸ் மேல் நோக்கி T. 30 மைனஸ் T ஈக்குவல் டு 3A. செகண்ட் ஈக்குவேஷன் எங்களுக்கு தெரியும். T ஈக்குவல் டு 7A என்றால் 30 மைனஸ் 7A சமன் 3A. ஸோ 30 சமன் 10A. ஸோ A சமன் 3ms மைனஸ் 2. 30 சமன் A சமன் எந்த 3ms மைனஸ் 2. ஸோ A சமன் 3ms மைனஸ் 2 என்றால் எங்கள்கிட்ட கேட்டது ஏயும் அடுத்தது டீயும். T சமன் எந்த 7 தர 3. இந்த சமன்பாடு இது பார்த்தா 21 நியூட்டன். விளங்கிட்டா? இப்படி செய்யணுமா இல்லவா? இப்படி செய்யணுமா அல்லது ஆர்மோ டிரெக்டாக காணலும். இந்த 70 நியூட்டன் இந்த இயக்கத்தை பாதிக்குமா?
இந்த எழுவணிட்ட இந்த தொகுதி இயக்கத்தை பாதிக்குமா? பாதிக்காது. என் எழுவணிட்டன் நிலை குத்தா கீழ் நோக்கி. பட் இந்த திணிவு இப்படி கிடையாங்க. அது எழுவணிட்டன் ஈக்கிறது உண்டு இல்லா போகாது. என்ன புவியல் பாருடைய எப்படி தாக்குனதால் விஷயம் ஈக்கும் என்ன. ஆனால் அது இங்கே செல்வாக்கு செலுத்துமா? இங்கே செல்வாக்கு செலுத்து இல்லை. ஸோ இந்த 70 நியூட்டனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் 30 நியூட்டன். இந்த 30 நியூட்டனால தான் 3 கிலோகிராம் 7 கிராம் மொத்தமாக 10 கிலோகிராம் ஆர்முடுக போகுது. மொத்தமாக 10 கிலோகிராம் ஆர்முடுக போகுது. ஸோ 30 நியூட்டன் 10 கிலோகிராம் கண்டால் அப்போ ஆர்முடியில் 3 ms மைனஸ் இப்படி செய்யணுமா இல்லை? செஞ்சுட்டு ஆர்முடியில் கண்டுண்டால் T7 7 என்ன தெரியும். டிரெக்டாக 21 நியூட்டனுக்கு போகிறோம். ரைட்டா? ரைட். அப்போ நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். டக் டக்குன்னு அடுத்த எழுதிப்போம். ஒப்பமான கிடைமேசை ஒன்றின் மீது ஏழு கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள் வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு இணைக்கப்பட்டு இது இலேசான நீலா இலை. இப்படி ஒரு இலேசான நீலா இலை இங்கல கப்பி வழியே செல்லுதான். இங்கல இணைக்கப்பட்ட ஒரு இலேசான நீலா இலை இங்களுள்ள கப்பி வழியே செல்லுதான். பாருங்க, இரு இலேசான நீலா இலைகள் மேசையின் எதிரெதிர் ஓரங்களின் கப்பிகளின் மீது சென்று முனைகளில் முறைய 2 கிலோகிராம் இங்கிருந்து போடுவோமா? அப்படிதான் போடுவோம். பொதுவா முறைய 2 கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுகளை காவுகின்றது. திணிவுகள் இயங்க விடப்படும் தொகுதியின் பொது ஆர்முடுகளையும் இடையிலுள்ள இழுவையும் காண்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 7 கிலோகிராம் நிறைக்கும் 70 நியூட்டன். அந்த 70 நியூட்டன் இந்த தொகுதியின் இயக்கத்தை பாதிக்குமா? பாதிக்காது. ஏன் இது ஒன்றோ இங்களை வைத்திக்கணும், ஒன்றோ இங்களை வந்திக்கணும். அந்த நிலை குத்தாக்க வேணும். அவரால் எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு இல்லை. அப்ப இங்கே 20 நியூட்டன் நிறை, இங்கே 10 நியூட்டன் நிறை. எங்களை நிறை கூட என்னத்தால இவர் கீழ் நோக்கி ஆர்முடுக, இவர் இங்கே ஆர்முடுக, இவர் மேல் நோக்கி ஆர்முடுகும். ஓகேயா? ரைட். இப்ப இந்த திணிவை இவர் T1 ஒரு இழுவிசை கொடுத்து மேல் நோக்கி இருக்க, அந்த இழுவிசை இதே வழியே முழுவதும் காணப்பட அந்த T1 இங்கே மீன். விளங்கிட்டா? ஓகே. எகைன் இதுவும் ஒரே இல்லையா? இப்ப சொல்லுங்க, இந்த இலை இதோட முடிஞ்சு திரும்ப இங்கிருந்து வேற இலையை தான் தொடங்கி. அப்ப இதுலேயும் இழுவை சமண்டுவா செல்லையாதா? சரி செல்லையலா. ஏன் இவடத்தால போட்ட இலை இந்த பாக்ஸ்ல இவரத்தோட முடிஞ்சு போடல, இவரத்தோட முடிஞ்சு எங்களுக்கு இது வேற ஒரு இலை. விளங்கிட்டா? ஸோ இழுவை சமன் இலை அங்கேயும் இங்கே இது ஃபுல்லா சமன், இதுலேயும் சமன். ரைட். அகைன் இப்போ இவர் 20 நியூட்டன் அதை மேல் நோக்கி T21 ஒரு இழுவிசை, இங்கே T21 இழுவிசை இந்த பாக்ஸ் இங்கே இருக்கும். ரைட்டா? இசையெல்லாம் குறிச்சிட்டேன். இப்போ இவர் எடுங்க உள்ள ஏறி. இப்போ எங்களுக்கு தெரியா கணியம் வச்சுனீங்க. நீங்கள் ஓலாவில் படித்த மெட்ஸை நாங்கள் படுத்தவா அது தெரியா கணியம் வச்சுனீங்க. T1 தெரியா, T2 தெரியா, R1 தெரியா. 3 தெரியா கணியங்கள் இருந்தால் 3ஐயும் கண்டுபிடிக்க எத்தனை சாம்பாடு வேணும்? 3 வேணும். இப்படி காட்டினா 3 வேணும். சரியான? 2 தெரியா கணியங்கள் இருந்தால் 2, ஒரு தெரியா கணியம் இருந்தால் ஒரு சாம்பாடு போதும். இப்போ தெரியா கணியம் 3 இருந்தால் 3 சாம்பாடு உருவாக்கணும். இந்த பாக்ஸுக்கு ஒரு சாம்பாடு, இந்த பாக்ஸுக்கு ஒரு சாம்பாடு, இந்த பாக்ஸுக்கு ஒரு சாம்பாடு போட்டால் வந்துடும். விளங்கிட்டா? ரைட். இவருக்கு F7M கீழ் நோக்கி போடுங்க. கீழ் நோக்கி 20 மைனஸ் T2 மேலுக்கு 20 மைனஸ் T2 சமன் 2. இது ஒரு சாம்பாடு. அகைன் இவருக்கு போடுங்க இந்த பாக்ஸுக்கு. இவர் இங்கே ஆர்முடுகாரு. F7M T2 மைனஸ் T1 சமன் இந்த 7. இது 2ஆம் சாம்பாடு. இந்த சாம்பாடு இதுக்கு போடுங்க. F7M மேல் நோக்கி போடணும். மெயின் ஆர்முடுகள் மேல் நோக்கி தானே. T1 மைனஸ் 10 சமன் ஒரு A. அப்படி எதுனா சாம்பாடு 3ஆம் சாம்பாடு. T1 மைனஸ் 10 சமன் ஒரு A என்றால் T1 மைனஸ் 10 சமன் அதுதானே. ரைட். இப்போ 3 தெரியா கணியங்களுக்கு 3 டைம் விடைய காணணும்னா ஒன்றோட ஒன்று கூட்டு. 1ஆம் சாம்பாடு 2ஓட, 2ஆம் சாம்பாடு 3ஓட, இது 3ஐயும் 1ஓட போட்டு கூட்டு. கூட்டினால் 20 மைனஸ் T2
ப்ளஸ் T2 மைனஸ் T1. சரியா? again ப்ளஸ் T1 மைனஸ் 10 சமன் A 7A 9 8A 8A ரெண்டும் Aவும் 10A. என்ன ரெக்கார்ட் ஆகுதா உள்ள கவரில் கட் பண்ணி வீடியோக்கு இதோட முடியல. சரி 10A ரைட்டா? இப்போ பாருங்க மைனஸ் 2T2 ப்ளஸ் T2 காலி பாட்டிடும் மைனஸ் T1 ப்ளஸ் T1 காலி பாட்டிடும். ஸோ 20 மைனஸ் 10 10 சமன் 10A. ஸோ A சமன் 1ms மைனஸ் 2. ரைட்டா? A சமன் 1ms மைனஸ் 2. இப்போ உங்களுக்கு கொண்டு T2 காணணும். அடுத்து எந்த T1 காணணும். T1 சமன் மைனஸ் 10 தர T1 சமன் எந்த மைனஸ் 10 சமன் A. A எவ்வளவு 1. அப்போ T1 எவ்வளோ வரும் 11 நியூட்டன். வந்தா புரியுது? வந்தா T1 11 நியூட்டன். அதே பிறகு T1 11 என்றால் T2 எத்தனை வரும்? இதில் போடுங்க. இதில் போட்டென்றால் இது இங்கே கிடைக்கு T2 மைனஸ் T1 சமன் 7A. T2 காணணும். T1க்கு எவ்வளோ வந்த 11. 7A 7 தர 1 7. ஸோ T2 எவ்வளோ 18 நியூட்டன். ஸோ T2க்கு 18 நியூட்டன், T1க்கு 11 நியூட்டன். 6 முதல் 1 ms மைனஸ் 2. ஸோ விடையில் வந்தால் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு வந்த எல்லாருக்கும் வந்தா? எல்லாருக்கும் வந்தா சந்தோஷம். சரியா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க.